இப்போ ஒரு டேங்க் சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? நம்ம ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம், ஒவ்வொரு மோட்லையும் என்ன மாதிரி வேவ் ஷேப் வருதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு டேங்க் சர்க்யூட் அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஒரு கான்ஸ்டன்ட் ஆசிலேஷனை கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா டியூ டு லாஸஸ் இன் தி டேங்க் சர்க்யூட் காம்போனன்ட்ஸ். அந்த எல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டர் சிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் சம் லாஸஸ் வோல்டேஜ் வந்து ப்ராப்பர், அதாவது இண்டக்டருடைய எனர்ஜி ஃபுல்லாக கெப்பாசிட்டருக்கு போகாது, கெப்பாசிட்டருக்கு எனர்ஜி ஃபுல்லாக இண்டக்டருக்கு வராது, போக அந்த எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு எல்சி சர்க்யூட் அதனுடைய அவுட்புட் வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அது டேம்ப்டு ஆசிலேஷன். அந்த அவுட்புட் வேவ் ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு மேலே இந்த அவுட்புட் வந்து இந்த அவுட்புட் வி அவுட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வி அவுட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் டேம்ப்டு ஆகிடும். டேம்ப்டுன்னா 0 ஆகிடும், ஆசிலேஷன் வராது, போக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வேவ் ஃபார்ம் போக குறைஞ்சிக்கிட்டே வரும். திஸ் இஸ் தி அவுட்புட் வேவ் ஃபார்ம், அவுட்புட் ஆஃப் எல்சி சர்க்யூட். எல்சி சர்க்யூட் அவுட்புட் டேம்ப்டு ஆசிலேஷன் பேர். இந்த ஆசிலேஷன் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு அப்புறம் இருக்காது, டேம்ப்டு ஆசிலேஷன். ஏன் டேம்ப்டு ஆசிலேஷன் வருதுன்னா டியூ டு லாஸஸ் இன் தி இன் எல் அண்ட் சி. இண்டக்டர்லையும் கெப்பாசிட்டருக்கு எனர்ஜி லாஸஸால் இது வந்து இந்த டேம்ப்டு ஆசிலேஷனாக வந்துடும். ஒரு ஆசிலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது சார். இது எப்படி சார் டேம்ப்டு இல்லாமல் எப்படி சார் கொண்டு வர்றது? இது டேம்ப்டு இல்லாமல் ஏன் பர்ஃபெக்டாக திருப்பி ஆசிலேஷன் கொண்டு வர என்ன செய்கிறது? இந்த டேம்ப்டு ஆசிலேஷன் வர்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டியூ டு லாஸஸ். இங்கே லாஸஸ் ஆகலாம். அப்போ இந்த லாஸஸை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டா நமக்கு அது டேம்ப்டு இல்லாமல் ஆசிலேஷன், அன்டேம்ப்டு ஆசிலேஷனாக வரும். அப்போ டு ஓவர் கம் த லாஸஸ், இந்த டேங்க் சர்க்யூட் லாஸஸாக வர்றதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எனர்ஜியை ஃபீட்பேக் பண்ணுறோம். இங்கே எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறோம். அப்போ குறைஞ்சிக்கிட்டே வர எனர்ஜியை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்க்ரீஸ் பண்ண என்ன டைப் ஆஃப் ஃபீட்பேக்காக வரணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஆல்ரெடி இருக்க இன்புட்டோட நம்ம ஃபீட்பேக் பண்ணுற சிக்னல் ஆட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 100 வோல்ட்ஸ் இருக்குது, இங்கே 90 வோல்ட் வருது, டிஸ்சார்ஜ் நம்ம 10 வோல்ட் வேஸ்ட் ஆகிடுது, 90 வோல்ட் தான் வருது. இந்த 90 வோல்ட் இங்கே போகும்போது 80 வோல்ட்டாக மாறும். இந்த 80 திருப்பி வரும்போது 60, இது 50, 40, 3 போகும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் 0 வோல்ட் ஆகிடும். அப்போ இதில் வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இங்கே 100 வோல்ட் கொடுக்குறீங்க, இங்கே 90 வோல்ட்ஸ் வருதுன்னா அந்த 90யை எடுத்து திருப்பி இங்கே ஃபீட் பண்ணுறீங்க. திருப்பி ஃபீட் பண்ணால் அதை 100ஆக வச்சுட்ருப்பீங்க. திருப்பி இங்கே வரும்போது 90, திருப்பி அதை ஃபீட் பண்ணுறீங்க 100, திருப்பி அதே ஃபீட் பண்ணுறீங்க. இதே மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீட்பேக் பண்ண போகிறோம். அப்போ ஒரு டேங்க் சர்க்யூட்டோட ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட்டை ஆட் பண்ண போகிறோம். சரி, அந்த ஃபீட்பேக் சர்க்யூட் என்ன செய்யுதுன்னா இங்கே வரக்கூடிய லாஸஸ் இங்கே 90 வருதுன்னா அதை என்ன செய்யணும், அதை திருப்பி 100ஆக மாற்றணும். ஏன்னா 100 இருக்குது, இங்கே 90ஆக வந்துட்டுருக்கு. திருப்பி அதை 100ஆக மாற்றி இங்கே கொடுக்கணும். அப்போ அதை 100ஆக மாற்றினா என்ன செய்யணுங்க, ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். அப்போ ஒரு ஆசிலேட்டர் சர்க்யூட் ஒரு சிங்கிள் சர்க்யூட் கிடையாது, அது காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸ். என்னென்ன சர்க்யூட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் சர்க்யூட், அதான் ஆசிலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட், அதோட ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட்ஸ், அதோட ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். அப்போ ஒரு எல்சி ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ், எல்சி ஆசிலேட்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். எல்சி ரெசனன்ஸ் ஆசிலேட்டர், இந்த எல்சி காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி ரெசனன்ஸ் ஆசிலேட்டர் கொண்டு வரீங்க. ஒத்த அதிர்வுகள், ரெசனன்ஸ் வந்து ஒத்த அதிர்வுகள். ரெசனன்ஸ் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்சி டேங்க் சர்க்யூட். எல்சி டேங்க் சர்க்யூட் திருப்பி ரீட்டைன் பண்ணுறதுக்காக ஃபீட்பேக் சர்க்யூட், ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஃபீட்பேக் பண்ணக்கூடிய சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட்டாக இருக்கணும், ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். இதெல்லாம் சேர்த்தா தான் ஒரு எல்சி ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸாக இருக்கும். அப்போ இந்த ரெசனன்ஸ் சர்க்யூட் எல்சி சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான், 3 பார்ட் ஆஃப் த சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆசிலேட்டர் கொண்டு வர முடியும். என்னென்னா ஒரு எல்சி டேங்க் சர்க்யூட், பட் அந்த டேங்க் சர்க்யூட் அவுட்புட் டேம்ப்டு ஆசிலேஷனாக இருக்கும். ஏன் வருதுன்னா டியூ டு லாஸஸ் இன் தி எல்சி சர்க்யூட். அந்த லாஸஸை ஓவர் கம் பண்ணணுன்னா அந்த அவுட்புட் எடுத்து திருப்பி ஃபீட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட் தேவைப்படுது. அந்த ஃபீட்பேக் சர்க்யூட் என்ன செய்யணும், எந்த அளவுக்கு லாஸஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது இன்க்ரீஸ் பண்ணி தரணும்.
இப்போ இது 90 இருக்குன்னா இங்கே 100 இருக்குது, இதை திருப்பி 100 தான் ஃபீட் பண்ண போகிறோம், 100 இன்க்ரீஸ் பண்ணி தான் ஃபீட் பண்ண போகிறோம். அதை விட தாண்டி போயிடுச்சுன்னா, இப்போ சப்போஸ் 90 இருக்குது, நான் ஒரு 110 ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன், அப்போ இங்கே 100 வந்துடும், இங்கே 110 வந்துடும், இங்கே வரும்போது இங்கே 100 ஆகிடும். இந்த 100 திருப்பி ஆம்பிளிஃபை பண்ணும்போது 120 திருப்பி இங்கே வருது 110. அப்போ இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஓவர் டேம்ப்டாக மாறிடும். அப்போ இந்த ஃபீட்பேக் பண்ணக்கூடிய சர்க்யூட் என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி என்ன லாஸஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது ஆம்பிளிஃபை பண்ணணும். எந்த அளவுக்கு லாஸஸ் வந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆம்பிளிஃபை பண்ணணும். அதை விட அதிகமாக ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஓவர் டேம்ப்டு ஆசிலேஷன். இது டேம்ப்டு ஆசிலேஷன். ஸோ இதே வேவ் ஃபார்ம் எப்படி வந்ததுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு திங் இது மாதிரி வேவ் ஃபார்ம் வருது, அடுத்ததில் இந்த வேவ் ஃபார்ம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. ஸோ இது ஓவர் டேம்ப்டு ஆசிலேஷன். ஸோ அப்போ நம்ம ஃபீட்பேக் ப்ராப்பராக பண்ணலை, ஓவர் டேம்ப்டு ஆசிலேஷன். அப்போ நமக்கு ப்ராப்பரான ஆசிலேஷன் வேணும்னா, ஸோ இது மாதிரி வேவ் ஃபார்ம் ப்ராப்பரான ஆசிலேஷன் வேணும்னா இந்த மேக்னிடியூட் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மேக்னிடியூட் ஒரே மாதிரி வேணும்னா, ஸோ நமக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் எந்த அளவுக்கு லாஸஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இது அன்டேம்ப்டு ஆசிலேஷன், அன்டேம்ப்டு ஆசிலேஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆசிலேஷன் தான் எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஆசிலேஷன் தான் எனக்கு வேணும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஸோ இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை, அதே மாதிரி இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ வி நீட் திஸ் ஆசிலேஷன். அப்போ இந்த ஆசிலேஷன் கொண்டு வரணும்னா ஃபீட்பேக் சர்க்யூட்டை யூஸ் பண்ணணும். அந்த ஃபீட்பேக் சர்க்யூட்டை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீட்பேக்காக இருக்கணும்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இருக்கணும். அது எந்த அளவுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கணும்னா, ஸோ த லாஸஸ் எந்த அளவுக்கு டேங்க் சர்க்யூட் லாஸஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆம்ப்ளிஃபை பண்ணி தரணும். அப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது சில கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு திங் நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வேணும். நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா ஓவர் இந்த ஆசிலேஷன் டேம்ப்ட் ஆகிட்டே இருக்கணும், கொஞ்சம் குறைஞ்சிடும் சீக்கிரமாகவே. ஸோ அந்த ஃபீட்பேக் சர்க்யூட் ஓவராக ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்ததுன்னா ஓவர் டேம்ப்டு ஆசிலேஷன் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணால் அன்டேம்ப்டு ஆசிலேஷன் தான் வேணும்னா நமக்கு ப்ராப்பரான ஃபீட்பேக் சர்க்யூட் இருந்தால் தான் அன்டேம்ப்டு ஆசிலேஷன் வரும். அப்போ அந்த ஃபீட்பேக் பண்ணக்கூடிய சர்க்யூட்டும் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டுடைய கெயின் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரணும். ஸோ ஓவரால் கெயின், ஸோ ஃபீட்பேக் சர்க்யூட் ஏ பீட்டா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர், ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். இப்போ இந்த 3 சர்க்யூட் ஒரு பிளாக் டயக்ராமாக போடுறோம். இந்த 3 சர்க்யூட் ஒரு பிளாக் டயக்ராம், ஒரு டேங்க் சர்க்யூட், கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஒரு டேங்க் சர்க்யூட். இதை கொண்டு போய் இந்த அவுட்புட்டை கொண்டு போய் ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கிறேன், ஆம்ப்ளிஃபையர். இதனுடைய அவுட்புட்டை கொண்டு வந்து ஃபீட்பேக் பண்ணுறேன், இது ஃபீட்பேக் சர்க்யூட். ஃபீட்பேக் சர்க்யூட். ஸோ இதை கொண்டு வந்து திருப்பி நான் இன்புட்டை அப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் தி இந்த 3 சர்க்யூட்டை சேர்த்து ஒரு பிளாக் டயக்ராம். ஸோ திஸ் இஸ் த டேங்க் சர்க்யூட். ஸோ திஸ் போர்ஷன் இஸ் த டேங்க் சர்க்யூட். இது ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட், ஃபீட்பேக் சர்க்யூட். ஸோ அப்போ இந்த அவுட்புட் இந்த ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட் கெயின் ஏ, இதனுடைய கெயின் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி 1ன்னு வரணும். அப்போ தான் ப்ராப்பரான ஆசிலேஷனாக இருக்கும். அந்த அன்டேம்ப்டு ஆசிலேஷன் வரணும்னா நம்ம ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய இன்புட் அவுட்புட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கக்கூடிய வி இன், இது வி அவுட். ஸோ இங்கே வி அவுட், இது வி ஃபீட்பேக், அதாவது வி இன்னு வருது. இதுதான் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம், வி இன்னு வருது, வி இன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையருடைய கெயின், ஆம்ப்ளிஃபையர் கெயின், கெயின் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் A is equal to V out by V in. Gain of feedback, gain of feedback beta, beta is equal to V in by V out. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A beta which is equal to
V out by V in, V in by V out, which is equal to cancel ஆயிடும் 1. So A beta equal to 1. A beta is equal to 1. அப்போ this is the first condition. ஒரு tank circuit oscillator யூஸ் பண்ணணும் அப்படின்னா the first condition, the gain of the amplifier, the gain of the feedback, the product of the gain equal to 1. இது condition satisfy பண்ணாதான் நமக்கு undamped oscillation வரும். ரைட், another one. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு டேங்க் சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அவுட்புட் பார்த்தா நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மாறி வரும். ஒரு ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்குது 180 டிகிரி, இங்கே ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் 180 டிகிரி கிடைக்குது. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட், ஸோ θ1 180 + 180 ஈக்குவல் டு 360. ஸோ அப்போ டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட், ஸோ ஆம்ப்ளிஃபையர் ஃபேஸ் ஷிஃப்ட், ஆம்ப்ளிஃபையருடைய ஃபேஸ் ஷிஃப்ட் 180 டிகிரி, ஆம்ப்ளிஃபையர் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அதனுடைய ஃபேஸ் ஷிஃப்ட் θ is equal to θ1 is equal to 180 டிகிரி. டேங்க் சர்க்யூட், ஸோ டேங்க் சர்க்யூடைய ஃபேஸ் ஷிஃப்ட் எல்சி சர்க்யூட் அதனுடைய ஃபேஸ் ஷிஃப்ட் அது ஒரு 180 டிகிரி, அது ஒரு 180 டிகிரி. θ2 is equal to 180. அப்போ டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் 360 டிகிரி, 360 டிகிரி. ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் தான் பர்காசன் கிரைட்டீரியான்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் என்ன கண்டிஷனை மீட் அவுட் பண்ணணும்னா, the gain of the product of the gain of the amplifier and feedback equal to 1. A beta is equal to 1. The total phase shift, tank circuit phase shift plus amplifier phase shift equal to 360 degree. θ1 plus θ2 is equal to 360 degree. இந்த ரெண்டு கண்டிஷனை மீட் பண்ணும்போது அந்த சர்க்யூட் ஆசிலேட்டர் ஒர்க் ஆகும். ஸோ these conditions are called as the Barkhasan criterion அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அதை கண்டுபிடிச்சவருடைய நேம் பர்காசன் கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ therefore கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன், ஒரு சர்க்யூட் ஆசிலேஷனாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு வரும்போது கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன், ஒரு சர்க்யூட் ஆசிலேட்டராக ஒர்க் ஆகணும் அப்போ என்னென்ன கண்டிஷன் மீட் பண்ணணும் அப்படின்னா, ஏ பீட்டா த ப்ராடக்ட் ஆஃப் த கெயின் ஈக்குவல் டு 1, ஓவரால் ஃபேஸ் ஷிஃப்ட் θ ஈக்குவல் டு 360 டிகிரி. இந்த ரெண்டு கண்டிஷனை மீட் அவுட் பண்ணும்போது தான் இந்த சர்க்யூட் ஆசிலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் கால்ட் அஸ் தி பர்காசன் கிரைட்டீரியா, பர்காசன் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன். ஒரு சர்க்யூட் ஆசிலேட்டராக ஒர்க் ஆகும்னா இந்த ரெண்டு கண்டிஷன் மீட் அவுட் பண்ணும்போது அந்த சர்க்யூட் ஆசிலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஆசிலேட்டர். ரைட், இப்போ இந்த டேங்க் சர்க்யூட் பார்த்துருக்கோம், தட் இஸ் த ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ். இந்த ரெசனன்ஸ் சர்க்யூட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி